செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா தொடரணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான அப்சர்வேஷன் டு சூஸ் பிட்வீன் இஸ் போஸ்ட் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவரோட கேஸை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஆகப்பட்டது அவர் டிரான்ஸ்போர்ட் மந்திரியா இருக்கும்போது ஃபைல் பண்ண கேஸ். டிஎம்கே சென்சிடைஸ் பண்ணி தான் செந்தில் பாலாஜி மேல சிசிபி வழக்கு பதிவு பண்றாங்க. இன்ஃபேக்ட் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லயும் அக்ரீட் பார்ட்டிங்கிறது பணம் கொடுத்து ஏமாந்தவங்க மட்டும் கிடையாது, பணம் கொடுத்ததுனால பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்களும் அக்ரீட் பார்ட்டி தான் சொல்லிட்டு தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் போட ஆரம்பிச்சார். அப்படி போடும் பொழுது செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போடுறாரு மெடிக்கல் கிரவுண்ட்ல. செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில்ல வந்ததுக்கு அப்புறம் 2 நாள்ல செந்தில் பாலாஜி அவர்கள் செப்டம்பர் 28, 2024 அன்னைக்கு மந்திரி பதவிக்கு வராரு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கேன்சல் பண்ணணும், ஏன்னா அவர் மந்திரியா இருக்காரு அப்படிங்கிற ஒரு பெட்டிஷன் போடும் பொழுது அது அவருடைய அடிப்படை உரிமை மந்திரியா இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாரு சுப்ரீம் கோர்ட்ல. பெயில் கொடுத்திருக்கிறது ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஒன்னு அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் வேணுமா இல்ல ஃப்ரீடம் வேணுமா. அதாவது லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சுப்ரீம் கோர்ட்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முக்கியமான அப்சர்வேஷன் வந்திருக்கு. இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா தொடரணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான அப்சர்வேஷன். இன்ஃபேக்ட் நியூஸ் பேப்பர்ஸ்ல இன்னைக்கு ஹெட்லைன்ஸே செந்தில் பாலாஜி டு சூஸ் பிட்வீன் இஸ் போஸ்ட் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ போஸ்ட் அப்படிங்கிறது அவருடைய மினிஸ்டர்ஷிப், ஃப்ரீடம்ங்கிறது அவருடைய பெயில். நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவரோட கேஸை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஆகப்பட்டது அவர் டிரான்ஸ்போர்ட் மந்திரியா இருக்கும்போது ஃபைல் பண்ண கேஸ். இது எல்லாருக்கும் தெரியும். ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம், டிரான்ஸ்போர்ட் துறையில வேலை வாங்கி தரதா சொல்லி அலிகேஷன் அவர் மேல இருக்கக்கூடியது என்னன்னா பணம் வாங்கி வேலை வாங்கி தரல அப்படிங்கிற அலிகேஷன் தான். இந்த கேஸ் ஆகப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கும் பொழுது, செந்தில் பாலாஜி அவர்கள் ஏடிஎம்கேல இருக்கும் பொழுது டிஎம்கே வலியுறுத்தி டிஎம்கே சென்சிடைஸ் பண்ணி தான் செந்தில் பாலாஜி மேல சிசிபி வழக்கு பதிவு பண்றாங்க. இன்ஃபேக்ட் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லயும் ப்ரொவிஷன்ஸ் படி தான் இந்த கேஸ் வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டாங்க. சப்சிக்வெண்டா செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகல மந்திரி பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு போறாரு. 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸை செந்தில் பாலாஜி கணிச்சு தன்னை டிஎம்கேல இணைச்சிக்கிறாரு செந்தில் பாலாஜி. இணைச்சது மட்டும் இல்லாம அங்க நம்பிக்கை நட்சத்திரமாவும் மாறுறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். இதுக்கு நடுவுல செந்தில் பாலாஜி அவர்கள் எலெக்ஷன்ல வின் பண்றாரு. டிஎம்கேல முக்கியமான மந்திரி பொறுப்பையும் எடுத்துக்கிறாரு. ஒன்னு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், ரெண்டாவது டாஸ்மாக். இந்த 2 துறைக்கும் அவர் முக்கியமான மந்திரியாகவும் வந்துடுறாரு. அப்ப வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் காம்பவுண்டிங் அப்ளிகேஷன் யார் போடுறாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு காசு கொடுத்து காசு இவர் திரும்பி கொடுத்ததாகவும் கேஸை காம்பவுண்டிங் பண்றதாகவும் யார் ஏமாந்தாங்களோ அவங்க காம்பவுண்டிங் அப்ளிகேஷன் போடுறாங்க. அந்த காம்பவுண்டும் ஆயிடுது. இதுக்கு மேல மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல யாரு அக்ரீட் பார்ட்டி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி, அக்ரீட் பார்ட்டிங்கிறது பணம் கொடுத்து ஏமாந்தவங்க மட்டும் கிடையாது, பணம் கொடுத்ததுனால பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்களும் அக்ரீட் பார்ட்டி தான் சொல்லிட்டு அக்ரீட் பார்ட்டியோட டெஃபினேஷனை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க சிஆர்பிசியில. இதை தாண்டி சப்சிக்வெண்டா சுப்ரீம் கோர்ட் 2023 பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்து அது ஷெட்யூல்ட் அஃபென்ஸாவே இருந்தாலும் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட். இந்த சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்ச்சியா சமன்ஸ் கொடுத்தாங்க. சமன்ஸ் சில சமன்ஸ் அட்டன் பண்ணாரு, சில சமன்ஸ் அட்டன் பண்ணாம போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது எவேசிவா இருந்ததுனால செந்தில் பாலாஜி அவர்களை 13 ஜூன் 2023 அரெஸ்ட் பண்றாங்க. தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் போட ஆரம்பிச்சார். அப்படி போடும் பொழுது செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போடுறாரு மெடிக்கல் கிரவுண்ட்ல. கிடைக்கல. திருப்பி செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து பெயில் போட ஆரம்பிச்சாரு 2வது டைம். செஷன்ஸ் கோர்ட்ல பெயில் கிடைக்கல. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெயில் அப்ளிகேஷன் வருது பிப்ரவரி மாசம். மெட்ராஸ் ஹைகோர்ட் 3 இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பாஸ் கண்டக்ட் ஆஃப் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்கம் டாக்ஸ் அபிஷியல்ஸ் அவருடைய சப்போர்ட்டர்ஸ் அடிச்சதை அப்சர்வேஷனை கொடுத்திருந்தாங்க. 2வது அவருடைய பிரதர் அசோக் குமார் அவர்கள் சரணடையாததும், இவர் மந்திரி பதவியில் இருக்கிறதையும் கிளியரா குறிப்பிட்டு அதனால பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போகும்பொழுது அந்த தருணத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது இலாக்கா இல்லாத மந்திரியா தொடர்ந்துட்டு இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவியில் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் போடுறாரு. அவர் மந்திரி இல்ல, அதனால பெயில் கிராண்ட் பண்ணணும்னு போடும் பொழுது சுப்ரீம் கோர்ட் செப்டம்பர் 26, 2024 பெயில் கிராண்ட் பண்றாங்க. இப்பதான் ஒரு முக்கியமான பாயிண்ட், லீகல் பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது. செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில்ல வந்ததுக்கு அப்புறம் 2 நாள்ல செந்தில் பாலாஜி அவர்கள் செப்டம்பர் 28, 2024 அன்னைக்கு மந்திரி பதவிக்கு வராரு.
மந்திரி பதவிக்கு வந்த உடனேயே சென்னையிலேருந்து முக்கியமான ஒரு அக்ரீட் பார்ட்டி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாங்க. என்ன பெட்டிஷன் போடுறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கேன்சல் பண்ணணும், ஏன்னா ஒரு மந்திரியாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு பெட்டிஷன் போடும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் இதை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது. ஃபைனலாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸுக்கு கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹெட்லைன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் வந்த அப்சர்வேஷன்ஸ் என்ன? பெயில் கேன்சல் பண்ண முடியுமா, முடியாதா? சுப்ரீம் கோர்ட் இதில் என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் லீகல் இஷ்யூ இப்போ செந்தில் பாலாஜி சுற்றி போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து மந்திரியா தொடரணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க, கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பெட்டிஷன் போட்டிருந்தாருன்னா, ரைட் டு பப்ளிக் லைஃப் அப்படின்னு சொல்லி அது அவருடைய அடிப்படை உரிமை மந்திரியா இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாரு சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட்ல அந்த பெட்டிஷன் போடும் பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் அவருக்கு கிராண்ட் பண்ணியிருக்கிறது வந்து மெரிட்ஸ்ல கிடையாதுங்கிற அப்சர்வேஷனை இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. பெயில் கொடுத்திருக்கிறது வந்து ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைச்சிருக்குன்னு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 21 வந்து முக்கியமான ஆர்டிகல். ஆர்டிகல் 21 என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அதுல நோ பர்சன் ஷால் பி டிப்ரீவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. அதனால சுப்ரீம் கோர்ட்ல வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல 2002ல பல ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வந்து எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அது 2024 ஸ்டார்ட் ஆகும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா 2016 இருந்து ஜெயில் இஸ் அ நார்ம், பெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் இருந்த இடத்துல இன் கேஸ் ஆஃப் எக்கனாமிக் அஃபென்சஸ்ல 2024 மனிஷ் சிசோடியா கேஸ், எல்லாரோட கேஸ்லயும் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்ல பெயில் இஸ் அ நார்ம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன்ங்கிற ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் 2024 எவால்வ் ஆகும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குது செப்டம்பர் 26, 2024. இந்த பெயில் கொடுக்கும் பொழுது மெரிட்ல கொடுக்கல அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது சுப்ரீம் கோர்ட்டே இப்போ அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து ஆர்டர், இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ் பண்றதா இருந்தாங்க. அப்ப பாஸ் பண்ணும் பொழுது சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து பர்சுவேட் பண்ணதுனால செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க. அடுத்த மண்டே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டு சொல்லுங்க, ஒன்று அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் வேணுமா, இல்லை ஃப்ரீடம் வேணுமா, அதாவது பெயில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அவகாசம் கொடுத்துருக்காங்க மண்டே வரைக்கும். இந்த தருணத்தில் நம்ம சட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். பல சட்ட மாணவர்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பல பேர் சட்டத்தை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி பார்க்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட் ஹஸ் அல்டிமேட் பவர் டு டிசைட் ஆன் த மேட்டர். ஸோ மண்டே வந்து டைம் கொடுத்துருக்காங்க. பட் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா, சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து பர்சுவேட் பண்ணதுனால, டைம் கொடுங்கன்னு சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து கிரேஷியஸா டைம் கொடுத்துருக்காங்க as an observation மண்டே வரைக்கும். செந்தில் பாலாஜி தரப்புல ஆர்கியூ பண்ண உடனே சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளியரா ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், he had been given bail not on the merits of the case but because the court stood up for the fundamental right to personal liberty under article 21 of the constitution of India. அது மட்டும் இல்லாம the court observed that his continuation as a minister placed him in a position to influence witnesses and potentially derail the trial அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவருடைய பாஸ்ட் கான்டக்டை பற்றியும் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அப்படி சொல்லும் பொழுது 2022 ஹிஸ்டரியை சொல்லி செந்தில் பாலாஜி எப்படி வந்து மினிஸ்டர் பொசிஷனை யூஸ் பண்ணி செட்டில்மெண்ட்ஸ்க்கு வந்து அரைவ் ஆனாரு, மெரிட்ல பெயில் கொடுக்கல, இவருக்கு வந்து ஆர்டிகல் 21 படி தான் பெயில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2022 எபிசோட பத்தி ரீகலெக்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து டீடைலிங் கொடுத்திருந்தாங்க. How Mr. Senthil Balaji has used his position as a minister to bring out settlements with key witnesses in the case அப்படிங்கறத கிளியரா சொல்லியிருக்காங்க. அதனால to add to this point, Supreme Court also has made an observation. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, past conduct shows you have interfered with the predicate offenses அப்படிங்கிற அப்சர்வேஷன் கொடுத்து, and now you were appointed minister within 2 days of getting bail. Now you have gone back to your former position of power. You are granted bail not on the merits of the case but only on the basis of article 21. What signal are you sending if days after we give you bail you become a minister அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம the Supreme Court Mr. Senthil Balaji's conduct as dishonest ன்னு வந்து அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. Add to that ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. You are playing with the process of law. You have made a mockery of the law அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்க.
இது பல முறை நம்ம வந்து இந்த கேஸை பார்க்கும்போதே புரிஞ்சது. செந்தில் பாலாஜி தொடர்ச்சியா நீதிமன்றங்களை அவருடைய கேஸுக்காக அணுகி பல விஷயங்கள் வந்து நீதிமன்றங்களில் வந்து பெட்டிஷனா போட்டதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் பிரிசன்ல இருந்து வந்த உடனே பெயில் கிடைச்ச உடனேயே 2வது நிமிஷமே அவர் மினிஸ்டர் ஆகணும்னு நினைச்சு 2 நாள்ல மினிஸ்டர் ஆகிறாரு. அப்படின்னும் பொழுது அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டதே அவர் பொசிஷன் ஆஃப் பவர்ல இல்லைன்றதுனால தான். இது பல முறை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது மினிஸ்டர் பதவியில் இருந்தா கண்டிப்பா பெயில் கிடைச்சிருக்காரு. மினிஸ்டர் பதவியில் இல்லைன்னு சொல்லி பெயில் வாங்கிட்டு 2 நாள்ல அவர் மினிஸ்டர் ஆகிறாருன்னா எந்த அளவுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பவர் ஹங்கிரியா இருந்திருப்பாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் அது வந்து அவருடைய ஆஸ்பிரேஷன். ஆனால் இது வந்து விட்னஸையோ யாரெல்லாம் வந்து இந்த கேஸ்ல வந்து விட்னஸா சேர்க்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து விட்னஸ் கூண்ட்ல ஏறதுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. அட் த எண்ட் ஆஃப் த டே கேஸோட ட்ரையல் டீரெயில் ஆகக்கூடாதுன்றது தான் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இதை தாண்டி பல அப்சர்வேஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் செந்தில் பாலாஜி மேல கொடுத்திருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவர்ஃபுல் பீப்புள் மிஸ்யூசிங் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 21 யூஸ் பண்ணி பவர்ஃபுல் பீப்புள் வந்து எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அவங்க லிபர்ட்டிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. நாட் ஓன்லி தட், இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we ignored the strong statement made in our judgment of 2022 on the basis of your submissions that you were no longer a minister. We are shocked if this is the outcome of the court taking a view consistent with Article 21. Not only that, there is no witness coming to the box அப்படிங்கிற அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேஸ் இன்னொரு ஸ்டேட்ல மாத்துறதுனால அவர் மினிஸ்டர் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான சப்மிஷன் சொல்லும் பொழுது மாத்துறதுனால இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டும் இந்த அப்சர்வேஷனை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் செந்தில் பாலாஜின்னு. ஃபைனலா சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, செந்தில் பாலாஜி ஹாஸ் டு மேக் அ சாய்ஸ் பிட்வீன் த போஸ்ட் ஆர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, செந்தில் பாலாஜி இது வரைக்கும் 4 வாட்டி டைம் வாங்கியிருக்காரு மினிஸ்டரா கண்டினியூ பண்ணுமா இல்லை ஃப்ரீடம் எடுத்துக்கணுமான்றதை டிசைட் பண்றதுக்காக டைம் வாங்கியிருக்காருன்றதையும் குறிப்பிட்டிருந்தாங்க இடி தரப்பு வழக்கறிஞர்கள். அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் அவங்க சப்மிஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவருடைய ஆஃபீஸை யூஸ் பண்ணி பொட்டன்ஷியலா விட்னஸஸை வந்து கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சப்மிஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஃபேக்ட் யார் பெட்டிஷனரோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ பெயில ரீகால் பண்ண தான் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஆனால் இதுல சுப்ரீம் கோர்ட் வந்து சாய்ஸ் இப்போ வந்து நீங்க எடுக்கணும், நீங்க மந்திரி பதவியில் இருக்கணுமா இல்ல பெயில் இருக்கணுமா அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கும்போது எந்த மாதிரி முடிவுகள் வந்து செந்தில் பாலாஜி எடுப்பாரு அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் இருக்கு. எப்படி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவியை ரிசைன் பண்ணிட்டு சப்சிக்வெண்டா சுப்ரீம் கோர்ட்ல மினிஸ்டர் பதவியில் இல்ல அப்படின்னு சொல்லி பெயில் வாங்கி 2 நாள்ல மந்திரி பதவிக்கு வந்தாரோ, அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் இப்படி வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் டெஃபினட்டா வந்து சாய்ஸ் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இதை தாண்டி ரைட் டு பப்ளிக் லைஃப் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் பல முறை வந்து பெட்டிஷன்ஸும் போட்டதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சுப்ரீம் கோர்ட்ல. ரைட் டு பப்ளிக் லைஃப் ஆகப்பட்டது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 படி டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னும் கிடையாது. காரணம் என்னன்னா, இது வந்து அலிகேஷன்ல இருக்கிறதுனாலையும் கேஸ் வந்து முடிவுக்கு வந்து கன்விக்ட் ஆகாததுனாலையும் சப்சிக்வெண்டா அப்பீல போய் சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் இல்லாததுனாலையும் செந்தில் பாலாஜி அவர்கள் இஸ் குவாலிஃபைட் டு பி அ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பரா இருக்க முடியும். ஆனால் மினிஸ்டரா இருக்கிறதுனால பல விட்னஸஸ் வந்து கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விட்னஸஸ் வந்து பவர்ஃபுல் பொசிஷன்ல செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால கூண்டேறி பதில் சொல்லாம போயிடுவாங்களோங்கிறதுனாலையும், அதனால ட்ரையல் வந்து டீரெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலையும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுக்கும் பொழுது இம்ப்ளிசிட்டா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்கேயுமே டைரக்டாவோ இன்டைரக்டாவோ செந்தில் பாலாஜி வந்து விட்னஸை கலைக்க கூடாது அப்படிங்கிற அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்க. கொஸ்டின் என்னன்னா, இதனால வந்து ஆயிரக்கணக்கான விட்னஸஸ்க்கு வந்து டெஃபினட்டா பப்ளிக் ஆஃபீஸ் வந்து செந்தில் பாலாஜி ஹோல்ட் பண்றதுனால விட்னஸஸ் வந்து செக்ரட்டரியேட்டுக்கோ அவங்களோட ஓன் கிரீவியன்சஸ்க்கு கூட போக வாய்ப்பு இருக்கு, எலக்ட்ரிசிட்டி துறையோ இல்லை டாஸ்மாக் துறையோ சார்ந்து. அப்படி போகும் பொழுது செந்தில் பாலாஜி அந்த பதவியில் இருக்கிறதுனால, அவங்க விட்னஸா இருக்கிறதுனால ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய மினிஸ்டரை கூட மீட் பண்ண முடியாம போகலாம். அதனால இதுல விட்னஸ் வந்து ஒரு சிட்டிசனா இருந்து அவங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆகிறதுனால செந்தில் பாலாஜி மினிஸ்டரா இருக்கிறதுனாலையும் இது வந்து எந்த விதத்திலையும் விட்னஸஸ்க்கு பாதிக்கக்கூடாது. 2வது இஷ்யூ, செந்தில் பாலாஜி அவர்கள் பவர்ஃபுல் பொசிஷன் இருக்கிறதுனால பல விட்னஸஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லாம கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே செந்தில் பாலாஜி அவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் கேபினட் மினிஸ்டரா இருந்துட்டு இருக்கிறதுனால அதே செக்ரட்டரியேட்ல இருக்கவங்க கூட
டிரான்ஸ்போர்ட் துறையில் அப்போலேருந்து இப்போ வேலையில் இருக்க வாய்ப்பு உண்டு. அவங்க விட்னஸஸாக இருக்க வாய்ப்பு உண்டு. அவங்க வந்து கூண்டேறி பதில் சொல்கிறதுக்கான அச்சம் இருக்கலாம். ஏன்னா பவர்ஃபுல் பொசிஷனில் செந்தில் பாலாஜி இருக்கார். அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மண்டேக்குள்ள மந்திரியாக இருக்கணுமா இல்லை ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணணுமான்னு டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கார். செந்தில் பாலாஜி அவர்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2023 அரெஸ்ட் ஆகும்போது எப்படி அவர் அரெஸ்ட் ஆனார் தெரியும். உடல்நல குறைவுன்னு சொன்னார், ஹாஸ்பிட்டல் போனார். அதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவர் உடல்நிலை காரணம் காட்டி பெயில் கேட்டார். அதுக்கப்புறம் அதில் பெயில் கிடைக்காதனால சிக் ஆர் இன்ஃபர்ம் ஆஸ் பர் செக்ஷன் 45 ஆஃப் தி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி ப்ரொவிசோ டு செக்ஷன் 45 படி பெயில் போட்டார். அதில் கிடைக்கல. சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டில் பெயில் போடுறாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெயில் போடுறாரு, மந்திரியாக இருந்துகிட்டே பெயில் போடுறாரு, கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட் போயிட்டு மந்திரி பதவியில் இல்லைன்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைச்சது. மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் கிடையாது. ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குது. அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி எந்த காரணத்துக்கு கொண்டும் அவர் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் கோர்ட் வந்து அப்ரியன் பண்ணி இந்த அப்சர்வேஷனை கொடுத்துருக்காங்க. அவருடைய பெயிலில் மந்திரியாக இருக்கக்கூடாதுன்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லாட்டியும் இம்ப்ளிசிட்டாக கிளியராக என்ன சொல்லியிருந்தாங்க, கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. செப்டம்பர் 26, 2024 அன்னைக்கு வந்த ஜட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த விட்னஸையும் டைரக்டாக இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ப்ரெடிகேட் அஃபென்ஸில் செட்டில்மெண்ட் அரைவ் பண்ண ட்ரெண்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் காட்டியிருக்கிறதுனால அதை கிளியராக குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியாக தொடர்றதுனால, பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறதுனால பாதிக்கப்படுறது வந்து விட்னஸஸும் பொதுமக்களும் தான் அவருடைய பதவியில் இருக்கிறதுனால. அதனால செந்தில் பாலாஜி அவர்களுடைய திறமை டெஃபினட்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் எஃபிஷியன்சி பொலிட்டிஷியனாக பயன்படும். பட் மந்திரியா இருப்பாரா மாட்டாராங்கிற டெசிஷன் அவர் எடுக்க வேண்டியதுங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஹி ஹஸ் டு மேக் அ சாய்ஸ். மண்டே சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸோட வராங்க, எப்படி வந்து ஜட்மெண்ட்ஸ் பாஸ் பண்ண போறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இட்ஸ் அல்டிமேட்லி த பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். இட்ஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஆன் மண்டே என்ன மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் வரப்போகுதுன்னு. தேங்க்யூ.